டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவர் திடீர்னு விசிக அலுவலகத்துக்கு வந்து திருமாவளவனை சந்திச்சார். விஜய் கட்சியில் இணைந்தவுடன் திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா சந்திச்சது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகிருக்கு. இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் நிலவி வருது. இவர் 45 நிமிஷங்கள் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் சந்திப்பு நடந்தது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. இது அரசியல் ரீதியான சந்திப்பே கிடையாது அப்படிங்கறத திட்டவட்டமா திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தாரு. என்கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்காக தான் ஆதவ் அர்ஜுனா தன்னை சந்திக்க வந்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. மட்டும் இல்லாம மாற்று கட்சியில போய் சேர்ந்தாலுமே தங்கிட்ட வாழ்த்து பெறணும்னு வந்த அந்த புதிய அரசியல் நாகரிகத்தை ஆதவ் தொடங்கி வச்சிருக்கிறதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். இது தொடர்பா மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சந்திப்பு குறித்து ரொம்ப பெருசா அரசியல் எதுவும் பேச வேண்டாம். ஆதவ் அர்ஜுனா செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல்ல புதிய அணுகுமுறையை தொடங்கி வச்சிருக்கிறது மாதிரி தான் இருக்கு. பொதுவாக ஒரு கட்சியில இருந்து விலகினாலோ இல்ல விலக்கி வைக்கப்பட்டாலோ அதை பகையாக கருதும் பாரம்பரியமே அரசியல் களத்துல ரொம்ப களமா நிலவிட்டு வருது. ஆனா ஆதவ் அர்ஜுனா கட்சியில இருந்து வெளியேறும் சூழ்நிலை எழுந்த போது கூட அவர் அதை பகையா எடுத்துக்கிட்டதே இல்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எங்களுக்கு எதிராக அவர் நிறுத்தவே இல்லை. தான் இன்னொரு கட்சிக்கு போய் பொதுச் செயலாளர் பொறுப்பு பெற்று செயல்படும் சூழ்நிலையில கூட உங்களோட வாழ்த்து தேவைன்னு என்னோட அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இது தமிழக அரசியல்ல கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக விஷயமா தான் நான் பாக்குறேன். கருத்தியல் ரீதியா முரண்கள் இருந்தாலும் கூட களத்துல நேர் எதிராக செயல்படும் சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நட்புறவை பேணுவது நாகரிகமான அணுகுமுறை. இந்த அரசியல் நாகரிகத்தை நான் கத்துக் கொடுத்தேன் அப்படிங்கிறத விட நாம எல்லாருமே இதை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். களத்துல கடுமையாக முரண்பட்டாலும் அதை பகையா கருதவே கூடாது. பொதுவா சிலர் கட்சியில இருந்து வெளியே போன உடனே அந்த கட்சியை பத்தியும் கட்சி தலைவர்களை பத்தியும் அவதூறு பரப்பிட்டு இருப்பாங்க. தலைமை மீதான பிம்பத்தை சிதைக்க முயல்வாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா அது போல எதுவுமே செய்யல. தான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருந்ததை சுட்டி காட்டி பெரியார் அம்பேத்கர் கொள்கை வழியில் தமிழக வெற்றி கழகமும் பயணிக்கும் அப்படின்னு சொன்னார். விசிக பேசும் கொள்கையை தாவேக்காவும் பேசுறதா அவர் சொன்னாரு. பெரியார் மீதான விமர்சனங்கள் அதிகரித்துள்ள நிலையில பெரியாரோட தேவை இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒன்னா மாறி இருக்கு அப்படிங்கறத என் கூட பகிர்ந்துகிட்டாரு. விசிகவும் அதையே தான் வலியுறுத்துது. விஜய் கூட சேர்ந்தாலும் பெரியார் அரசியலையே உயர்த்தி பிடிப்பேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டதா வந்து திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இந்த சந்திப்பில் அரசியல் கணக்குகள் எதுவுமே கிடையாது. இது தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கமா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு திருமாவளவன் அந்த சந்திப்புல செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா 45 நிமிஷம் சந்திப்புல அரசியல் பத்தி எதுவுமே பேசலையா, இது ஜஸ்ட் ஒரு நட்பு ரீதியிலான சந்திப்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்துறாரு. ஒருவேளை இது நட்பு ரீதியிலான சந்திப்பாவே இருந்தாலும் இதை திமுக பார்த்துட்டு சும்மா இருக்குமா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. இந்த நட்பு இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல, இல்ல இது கண்டினியூஸா தொடர்ந்தா அது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது விசிகாவை தமிழக வெற்றி கழகத்து கூட கை கோர்க்காம விடமாட்டாரு போல. அதனாலதான் தொடர்ந்து திருமாவளவனையும் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. பார்க்கலாம், ஒரு அரசியல் ஆலோசகரால எதை வேணாலும் சாதிக்க முடியும். திருமாவளவனை மாத்தி திமுக கூட்டணியில இருந்து விலக்கி தாவேக கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் அவர் விசிக கட்சியில இருந்த போது அவருக்கு இருந்த அஜெண்டா. இப்போ அந்த அஜெண்டா மாறி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனோட இந்த சந்திப்பு நிச்சயமா அதுக்கு ஒரு நாள் வழி வகுக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லுது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ
திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.